ஸோ நீங்க சொன்ன மாரி ஃபெர்டிலிட்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு கன்சீவ் ஆகணும்னா, அது வந்து ஒரு சிம்பிள் டாஸ்க்கா எடுத்துக்கிறாங்க. பட் நெறைய டாக்டர்ஸ் சொல்றது என்னன்னா, லைக் நீங்க கன்சீவ் ஆகணும்னு ட்ரை பண்றீங்கன்னா, 1 இயர் ட்ரை பண்ணுங்க பிஃபோர் கோயிங் இன்டூ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம கன்சீவ் ஆகணும்னா, அதுக்கு முன்னாடி என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து நோட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீங்க நார்மலா ட்ரை பண்றீங்கன்னாவே, ப்ரீ கன்செப்ஷன் ஒரு பிளட் டெஸ்ட் பாத்துறது நல்லது. ஏன்னா, நீங்க 1 இயர் கழிச்சு வந்து உங்களுக்கு 1 இயரா தைராய்டு ப்ராப்ளமோ, இல்ல பிசிஓடி ப்ராப்ளமோ இருக்குங்கிறத 1 இயர் கழிச்சு ஒரு டாக்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு முன்னாடி, இனிஷியலா நீங்க நார்மலா ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும், ஃபர்ஸ்ட்டே ஒரு பிளட் டெஸ்ட்டும், ஒரு செமன் டெஸ்ட்டும் பாத்துட்டீங்க அப்படின்னா, அது நார்மலா இருக்குன்னா, நீங்க நார்மலாவே கன்சீவ் ட்ரை பண்ணலாம். ஏன்னா, ஒரு 30 டே சைக்கிள்ல 1 டே மட்டும் தான் ஒரு எக்கோட பாசிபிலிட்டி இருக்கு ஃபெர்டிலைசேஷனுக்கு. பட் ஒரு நியூலி மேரிடு கப்புல 1 இயர் நார்மலா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறது 12 மந்த்ஸ், அதாவது 12 சான்சஸ் தானே இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ண அது லெஸ் தென் 25 இருக்குன்னா 1 இயர் டைம் எடுத்து பண்றது ஓகே தான். ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா ஒரு 6 மந்த் நார்மலா ட்ரை பண்ணலாம். அதுல கன்செப்ஷன்ல டிலே ஆகுது அப்படின்னா டாக்டரை பார்த்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுற டெஸ்ட், அதாவது கருக்குழாய் அடைப்பு இருக்காங்கிற பார்க்குற டெஸ்ட், அந்த மாதிரி டெஸ்டஸ்லாம் பார்க்கணும்.